ஒரு வேர்டில் கான்சனன்ஸ் பிளெண்டிங் தொடக்கத்துலையும் வரும், அந்த வேர்டுண்ட முடிவுலையும் வரும். 2 வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் என்ன மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? ஒரு வேர்டில் முதல் தொடக்கத்தில் வர கான்சனன்ஸ் பிளெண்ட், இந்த வேர்டுண்ட கடைசியில் வர கான்சனன்ஸ் பிளெண்ட், நீங்கள் அதை எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? இன்றைக்கு கான்சனன்ஸ் பிளெண்டில் நாங்கள் ஒரு வேர்டுக்கு கடைசியில் வர்றது எண்டிங் பிளெண்ட் ஸ்டி, எஸ்டி வந்து இஸ்ட், த இஸ்ட் இஸ்ட் இஸ்ட். இப்போ இந்த வேர்ட்ஸில் கடைசியில் வர்றதை நாங்கள் சில வேர்ட்ஸை பார்ப்போம். இப்போ இந்த வேவல்ஸை நான் ப்ளூவில் எழுதுறேன். நான் இஸ்ட். இப்போ அவங்களுக்கு எஸ்டி இஸ்ட் அந்த பிளெண்ட் பண்ண தெரிஞ்சால் அதை அவங்கள சவுண்ட் பண்ண தேவையில்லை, அது சேர்த்து சொல்லணும். இஸ்ட் நெஸ்ட். இன்னொரு வேர்ட் பார்ப்போம். லாஸ்ட் லாஸ்ட். இப்போ அந்த எண்டில் வர அந்த கான்சனன்ஸ். வெஸ்ட் வெஸ்ட். நெஸ்ட் லாஸ்ட் வெஸ்ட். டஸ்ட் டஸ்ட். இப்போ இது எண்டிங்கில் வர கான்சனன்ஸ் பிளெண்டிங். இதில் டி, நாங்கள் டீயில் உள்ளதை நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து இஸ்ட். அடுத்த எண்டிங் பிளெண்ட் வந்து நாங்கள் இன்னொன்று பார்ப்போம். என்டி இன்ட் 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 இன்ட். இதுவும் எண்டிங் கான்சனன்ஸ் பிளெண்ட். இதில் நாங்கள் வேவல்ஸ் சேர்த்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இது ஒரு சிம்பிளான ஒரு வேர்டு உண்டு, வேவலம் தான் இன்ட். இப்போ அவங்களுக்கு இது குயிக்காக வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்ட் இன்ட் அதை நாங்கள் முதல் பழகி பிளெண்ட் பண்ண கொடுத்தோன்னா இது இன்ட் ஆண்ட். இது இன்ட் பேண்ட். இன்ட் ஹண்ட். ஸோ இது ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸில் H வந்து சவுண்ட். இன்ட் ஹண்ட். இது இன்ட் சென்ட். இப்போ அவங்கள வாசிக்க கொடுக்கலாம். ஆண்ட் பேண்ட் ஹண்ட் சென்ட். அது இன்ட் அந்த எண்டிங் பிளெண்ட் சவுண்ட். அடுத்தது வந்து எல்ட் டி, இல்ட். இப்போ இல்ட் இல்ட் இல்ட். அதில் நாங்கள் சில வேர்ட்ஸ் நாங்கள் பார்ப்போம். இல்ட் பெல்ட். இல்ட் வெல்ட். இல்ட் ஃபெல்ட். இப்போ இதில் நாங்கள் ஈல வர வேவல்ஸை பார்த்தோம். இப்போ இந்த எண்டிங் பிளெண்ட் வந்து இல்ட் இல்ட் இல்ட். இப்போ நாங்கள் அவங்களுக்கு பெல்ட் வெல்ட் ஃபெல்ட் அதை நாங்கள் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாங்கள் கடைசியாக இன்னும் 2 பிளெண்டிங் சவுண்ட்ஸ் எண்டிங்கில் என்ன மாதிரி பிளெண்டிங் சவுண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் 2 வித்தியாசமாக பார்க்க போகிறோம். ஒன்று எஃப்டி இஃப்ட். பல கணக்க வேர்ட்ஸ் இருக்குது இஃப்டில் முடிகிறது. கிஃப்ட் ராஃப்ட். அதே மாதிரி இது பிடி இப்டில் என் பண்ணுற வேர்ட்ஸும் இருக்குது. நாங்கள் அது 2ஐயும் பார்ப்போம். முதலாவது நாங்கள் இஃப்டில் பார்த்தா இது வந்து இஃப்ட் கிஃப்ட். அதில் இஃப்டில் முடிகிற அந்த பிளெண்டிங் சவுண்ட். ஸோ இப்ட் வெப்ட். இப்போ அந்த 2 எண்ட் சவுண்டையும் நாங்கள் இதில் பார்க்குறோம். இஃப்ட் கிஃப்ட் வெப்ட். இப்போ அப்படி வேறு எண்ட் பிளெண்டிங் சவுண்ட்ஸும் இருக்குது. அதை நீங்கள் வேறு புத்தகங்களில் வேறு மாதிரி வேறு இங்கிலீஷ் புக்ஸில் நீங்கள் பார்த்து நீங்கள் எடுக்கலாம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த எண்டிங் பிளெண்ட்ஸ் இதில் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க? நீங்கள் போன முறை பார்த்தது பிகினிங் பிளெண்டிங் லெட்டர்ஸ் அது எப்படி இருந்தது? நீங்கள் அதை பாவிச்சக்கூடியதாக இருந்ததா, லேஸாக இருந்ததா? இல்லாட்டி இதை நீங்கள் பாவிச்சிருந்தா அதுக்கு நீங்கள் காமெண்ட் போட்டிங்கண்டா என்ன மாதிரி நீங்கள் அதை பாவிச்சது பிள்ளைகளுக்கு விளங்கிச்சா, கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு நீங்கள் போட்டால் அதுக்கு வாசிக்க விருப்பமாக இருக்குது. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கண்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை நீங்கள் அமர்த்தினீங்கண்டா உங்களுக்கு பீரியோடிக்கலாக இந்த மெசேஜ் வந்து கொண்டிருக்கும். ஓகே, இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.